பேரலைக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எலெக்ஷன் தேதி அறிவிச்சாச்சு. எலெக்ஷன் தேதி வந்தோடனே நாங்கள் எப்படி சுற்றி சொல்கிறோம் பாருங்கன்னு சொல்லி ஆதவர்ஜன் அவர்கள் பேசியிருந்தார். எங்கே ரொம்ப நாளாக ஆலியை காணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போது பெரம்பூரில் 28ஆம் தேதி பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறாரு. தொடர்ச்சியாக வேட்பாளர் அறிவிக்க போகிறாரு அப்படின்ற செய்தியெல்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போ பார்க்கும்போது தாவேக தலைவர் விஜய் பரப்புரைக்கு அனுமதி கிடைக்கல, வேணும்னே தடுக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இப்போது சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. பெரம்பூரில் நாங்கள் குறிப்பிட்ட இடத்துல இப்போ பள்ளம் தோண்டி இரும்பாலான கேட்டை போட்டிருக்கிறாங்க. நான் எங்கே பிரச்சாரம் பண்ண போனாலும் தடை விதிக்கிறதே எங்களுக்கு ஒரு வேலையாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? வேணுமே இந்த தடையெல்லாம் உண்டாக்கப்படுகிறதா? ஒரு அரசியல் கட்சின்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு எங்கே அனுமதி வாங்கணும், எப்படி வாங்கணும், எந்த நேரத்துக்கு வாங்கணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தெரியும். இது ரசிகர் மன்றமாகவே இருக்கிறதுனால இவங்களுக்கு பாவம் அதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சென்னை மாநகரத்தோட தேர்தல் அதிகாரி இன்றைக்கி ரொம்ப தெளிவாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்கணும். சும்மா வெறும் ஒரு துண்டு பேப்பரில் எடுத்துன்னு ஒரு ஷீட்டில் எடுத்துன்னு கொடுக்க முடியாது. ஏன்னா உள்ளரங்க கூட்டங்களில் நீங்கள் உள்ளரங்குக்குள்ளே வச்சு நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். பரிசு பொருள் கொடுக்கலாம், டோக்கன் கொடுக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு அனுமதி கிடையாது. அப்படி நீங்கள் பண்ணோன்னா ப்ராப்பரான அனுமதி வாங்கியிருக்கணும். 48 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கணும். இது எதுவுமே தெரியாமல் சடனாக ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறது. இப்போ நீங்கள் சொல்கிற செய்தி பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் அந்த இடத்துல அனுமதி வாங்கியிருக்காங்கன்னா ஏற்கனவே அந்த இடத்துல வேலை நடந்துட்டு இருந்ததுங்க. அது பக்கத்தெருவில் வேலை நடந்துட்டு இருந்தது. இவங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும். பக்கத்தெருவில் அந்த சென்னை முழுக்க பார்த்தீங்கன்னா கழிவுநீர் இப்போ இது போட்டுட்ருக்காங்க, கனெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்காங்க. பக்கத்தெருவில் வேலை நடக்குதுன்னா அடுத்த தெரு இங்கே வரப்போதுன்னு உனக்கு அந்த அறிவு இருக்கணும். நீ அந்த இடத்துல பர்மிஷன் வாங்கினா அவன் நைட்டாக உடச்சிட்டு போயிட்டான். அதுக்கு என்ன திமுக உடச்சிட்டா? உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு அறிவுன்னு இருக்கணும். அரசியல் அறிவு இருக்கணும், ஞானம் இருக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு நேர்மை இருக்கணும், இல்லை களத்தில் வேலை செய்யறதுக்கான தெம்போ திராணி இருக்கணும். இது எதுவுமே இல்லாத ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொய்களும் பொருட்டுகளும் கட்டி விட்டுட்டு மக்களை குழப்புறதே இவங்களுக்கு வேலையாக இருக்குது. உள்ளபடியே எலெக்ஷனுக்கான எந்த வேலையும் தாவேக்கா செய்கின்ற திட்டமோ செயலோ எதுவுமே இல்லை. இப்போது இந்த பள்ளம் விஷயமாகட்டும், ஹோட்டலில் அனுமதி கிடைக்காததாகட்டும், நீ 48 மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இதெல்லாம் வேணும்னே திட்டமிட்டு தான் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற தோற்றத்தை அவங்க சொல்கிறாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி தானே இருக்குது. என்னங்க விஜய் வந்தாலே எல்லா இடத்துலையுமே தடையாக இருக்குது, ஒன்று கூடமா சரியில்லாமல் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா? அது எப்படி பார்க்கலாம்? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி மயிலாப்பூரில் முந்தானேத்திக்கு ஆரம்பிச்சாருங்க, பிரச்சாரமே ஆரம்பிச்சாரு. அப்போ அவங்களுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க சொல்லுங்க? விஜய் தான் டார்கெட் பண்றீங்க. ஏங்க விஜய் டார்கெட்டே இல்லைங்க. அவங்களாம் பூதாகரமா பேசுறாங்க. யார் ஃபர்ஸ்ட் விஜய்? அவர் என்ன அமெரிக்க பிரசிடென்ட்டா? ஏங்க இந்த குரூப் தாங்க கரூர் போறதுக்கு 0 டாலரன்ஸ் கேட்ட குரூப். யோசிச்சு பாருங்க, அது ஏதாவது கொடுக்கறதுக்கு சாத்தியம் இருக்கா? நீங்க ஒரு இடத்துல போறீங்க, எனக்கு யாருமே இருக்கக்கூடாது, சிக்னல்லாம் நீங்க ஆன்ல தான் வச்சிருக்கணும், 0 டாலரன்ஸ், 1 கிலோமீட்டருக்கு யாருமே இருக்கக்கூடாது. எதுக்கு? பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறதுக்கு. இவ்வளோ அட்டூழியம் பண்ண குரூப் தாங்க இந்த குரூப். அப்போ உங்களுக்கு என்ன சாத்தியமே இல்லாத ஒன்றை களத்தில் நீங்கள் கேட்பீங்க. அது சட்டப்படி மறுக்கும் போது ஐயோ எங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம். அனுமதி கொடுத்த இடத்துல நீங்கள் என்ன கிழிச்சிங்க? எல்லா இடத்துலையும் சாவு தானுங்க. கடைசியாக தஞ்சாவூர் போன வரைக்கும் சாவு தானே நீங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு. எங்கேயாவது ஒரு கட்டொழுங்கு இல்லை அரசு கொடுத்த புரோட்டோகாலை எங்கேயாவது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா? இல்லை உங்களுக்கு அதுதான் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாதுன்னும் போது அப்போ அரசாங்கம் கேட்கறது நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியும். இல்லைனா இப்படி தான் அழுதுகிட்டே தான் நீங்கள் இருக்கணும், எங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கல. மற்ற கட்சிகள்லாம் போகிறாங்களே, எப்படி போகிறாங்க சொல்லுங்கள்? சரி, நீங்கள் திமுக தான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னா அதிமுக களத்தில் இருக்காங்க, பிஜேபி களத்தில் இருக்காங்க, எல்லா கட்சியும் தான் களத்தில் இருக்காங்க. நீங்கள் மட்டும்தாங்க இந்த கட்டுக்கதைகள்லாம் பேசிக்கிட்டு அலுங்குடி ஆட்டம் ஆடிட்டு இருக்கு. ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது வில்லிவாக்கத்தில் நாங்கள் ஆஃபீஸ் போட்டு வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஆஃபீஸ் இருக்கிற இடத்துடைய ஓனர்களை மிரட்டுறாங்க. உங்களுக்கு 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அவங்கள போய் திமுக சார்பில் மிரட்டுறாங்க, அதனால் நாங்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக இப்போ விஜய்க்கு ஒரு நெருக்கடி, ஆதவர்ஜனா ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுதில்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆதவர்ஜனா மிரட்டதா சொல்றதுக்கு முன்னாடி ஆதவர்ஜனா யாரு, அவரோட பின்பலம் என்ன? ஆதவர்ஜனா பார்த்தீங்கன்னா தாவேக்கால தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் தானே இருக்காரு. அவர் என்ன பேசுறாருன்னா ஊடகத்துல, எங்க அண்ணன் வரட்டண்டா, உங்க வம்சமே இருக்காட்டு அழிச்சிருவான்னு பேசுறாரு. அப்ப இது யாருக்கான மிரட்டல்? திமுக உங்களை மிரட்டுது, இடம் எங்களுக்கு தேர்தல் பரப்புரை பண்றதுக்கு அலுவலகமே போட முடியலன்னு சொல்றல்ல, அப்ப இது சரின்னு நீங்க எடுத்துங்களேன். இப்போ ஆதவர்ஜனா பேசுறது எந்த விதத்தில் சரி சொல்லுங்களேன்? வம்சமே இருக்காதுன்னு மிரட்டுறாங்க. ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு ஒரு A+ ரவுடியை விட மோசமாக பேசிட்டு இருக்கான்.
இப்போ இது குறித்து ஏன் யாருமே கேள்வி எழுப்பல? ஏன் ஆதவ அர்ஜுனா அப்படி பேசினாருன்னு யாராவது ஒரு ஊடகம் வந்து கேட்கணும்ல, யாராவது ஒரு பத்திரிகையாளர் வந்து கேட்கணும்ல, யாருமே கேள்வி கேட்கலையே. அப்போ நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கான விளைவுகள் வந்து களத்துல இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை இடத்துல போய் அவரே வந்து அந்த இடத்த ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு. அந்த இடத்த போய் நீங்க வந்து அலுவலகம் போடுவோம்னா அதுக்கோட டாக்குமெண்ட் கேக்குறாங்க. டாக்குமெண்ட் கொடுக்கணும், எங்க மாநகராட்சி தாங்க பண்ணுது. இத தேர்தல் அலுவலர் தான் அந்த இடத்த வந்து அப்ரூவ் பண்ணவங்க. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத இந்த ஜடங்க கிட்ட எல்லாம் அரசியல் பண்றதுன்னு நினைச்சாதான் நமக்கு வேதனையா இருக்கு. இல்ல அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்துல போய் இவங்க எப்படி ஆபீஸ் பண்ண முடியும்? அதை தான் சார் சொல்றேன். இவங்க வந்து ஒரு தனி மனிதருக்கு இடத்த தான் நீங்க வந்து வாங்கணும். அவங்க கிட்ட என்ஓசி வாங்கணும். பல்வேறு அதுக்கு வந்து புரோட்டோகால் இருக்கு, அதுக்கு வந்து நெறிமுறைகள் இருக்கு, வழிமுறைகள். இது எதுவுமே தெரியாத இந்த தற்கூரி கூட்டத்துக்கு எதுவுமே ஏங்க இவனுங்க வேணும்னே இந்த விஷயங்கள்லாம் பண்றதுங்க. ஒரு காலி இடத்துல போய் ஆபீஸை வந்து போடணும்னு சொல்றது, அங்க அனுமதி வாங்குறதுல ஒண்ணுமே பண்றது இல்ல. கேட்டா விஜய் வந்து கேட்ட உடனே எல்லாரும் இடத்த கொடுத்துட்டாங்கன்னு வந்து கதை விட வேண்டியது. இதே தாங்க பண்ணானுங்க விக்கிரவண்டியில ஒரு இடத்த போய் கேட்கும் போது இதே தான் பண்ணாங்க. பெரியதாக அவங்களுக்கு எதுவும் இன்னைக்கு வரைக்கும் செட்டில்மெண்ட்லாம் பண்ணல. அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான், தற்கூரி கூட்டம் தான் இது. அது அரசாங்கம் வந்து அனுமதிக்க கொடுக்கணும்னா அவங்க கேட்கிற டாக்குமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இருக்கு. இதுக்காக விஜய் கட்சியா இருந்தாருன்னா எந்த கட்சியான திமுகவே போய் அந்த இடத்துல அனுமதி அந்த இடத்துல வந்து தேர்தல் அலுவலகம் போனோம்னா இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்தா மட்டும்தாங்க சாத்தியம். இப்போ பெரம்பூர் சம்பவமா இருக்கட்டும், வில்லிவாக்கம் சம்பவமா இருக்கட்டும், இன்னும் பாருங்க தமிழகம் முழுக்க இதை தான் இவனுங்க பண்ணுவானுங்க. எந்த இடத்துல அலுவலகம் போடுன்ற அறிவும் உங்களுக்கு கிடையாது. அந்த அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்னு எதுவுமே தெரியாது. ப்ராப்பரா எப்போ போய் ஏங்க விஜயோட எல்லா கூட்டங்களுக்கும் 2 நாள் முன்னே தான் அனுமதியா வாங்கியிருக்கானுங்க இவனுங்க. இவனுங்களோட ஹிஸ்டரியே இப்படிதான். இவனுங்க யாரு, இவனுங்க என்ன பண்ணுவானுங்க பார்த்தீங்கன்னா இப்படிதான். எல்லாமே பார்த்தீங்கன்னா அவசர கதியில தான் வந்து பண்ணுவானுங்க. நீங்க கரூர் சம்பவமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவர் கரூரே அவருக்கு வந்து பிளான்ல கிடையாது. வடசென்னை திருவள்ளம் தானே இருந்தது. அப்ப அதை வந்து திமுக சதி பண்ணிச்சா உங்களுக்கு? இல்ல திமுக தான் உங்களுக்கு சொல்லிச்சா கரூருக்கு கூட்டத்தை மாத்துன்னு சொல்லிட்டு? அறிவு கட்டத்தனமா இந்த மாதிரி பண்ற இந்த நெரேட்டிவ் எல்லாம் விட்டுட்டு இந்த கீழ்த்தரமான வேலை கிட்ட குறைஞ்சபட்சம் இப்ப இருக்கிற இந்த 30 நாள் தான் இருக்கு. அந்த 30 நாள்ல அரசியல்ல வேலை செஞ்சா கூட மக்கள் கிட்ட போனா கூட ஏதோ ஒரு 1% 2% வாக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி இந்த காழ்ப்புணர்வு அரசியல் பண்ணா மக்கள் வந்து அதுக்கு சரியான பாடம் புகட்டுவாங்க. பிரச்சாரம் பண்றதாகட்டும் இல்ல ஒரு ஊருக்கு போயிட்டு வரதாகட்டும், பிரச்சனை வந்து விஜய்க்கு தான் இருக்குது அப்படின்னும் போது அவங்க தானே சரியா பிளான் பண்ணணும். அதுலயே அவங்க தவறு விட்டுறாங்கன்னு பாக்குறீங்க. எந்த இடத்துல தவறு விடுறாங்க? ஏங்க அவங்க வந்து திட்டமிடலும் கிடையாது, களத்துல வேலை செய்யறதுக்கு ஆட்களும் வந்து கிடையாது. சும்மா மீடியாவை பார்க்கும்போது மட்டும்தான் இவங்க வந்து பொங்குவானுங்க, பேசுவானுங்க. அதை தாண்டி களத்துல யார் இருக்காங்க உங்களுக்கு பொறுப்பாளர்? யாருமே பொறுப்பாளரே கிடையாதுங்க. ஒரு வேலை திட்டமே இல்லைங்க. இப்போ நீங்க போய் பாருங்க, அண்ணா அறிவாலயம் வந்து பிஸியா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மாளிகை வந்து பிஸியா இருக்கு. சீமான் அலுவலகம் கூட பிஸியா இருக்குங்க. பிஜேபி அலுவலகம் பிஸியா இருக்கு. கம்யூனிஸ்ட் அலுவலகம், விசிக அலுவலகம் எல்லாருமே பரபரப்பா, காங்கிரஸ் அலுவலகம் எல்லாமே பரபரப்பா வேலை செய்யும். ஒரு ஆபீஸ் பூட்டியே கிடக்குதுங்க. பனையூர்ல ஒரு ஆபீஸ் பூட்டியே கிடக்குது. ஐடி விங் மட்டும்தான் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கான். எந்த விதமான தொண்டரும் அங்க போல, எந்த விதமான கட்சி பணியும் நடக்கல. அலுவலகம் பூட்டி கிடக்குது. உங்க தலைவர் எங்க போனாரு? விஜய் எங்க போனாரு? 8 நாளா எங்க இருந்தார்? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா அவர் 8 நாளா எங்க இருந்தாரு? ஆளே காணுங்க. ஆதவ அர்ஜுனா வந்து சொன்னாரு, எலெக்ஷன் தேதி மட்டும் அறிவிட்டோம் பாருங்க, நீங்க எல்லாம் செத்தீங்கடா, என்ன உங்க வந்து குடும்பமே நாங்க வந்து அழிச்சிருவோம் அப்படின்லாம் வந்து சொன்னாரு. ஆனால் இவர் எதுக்காக 8 நாளாக காணாம போனது தெரியல. அவர் வந்து மும்பையில் போயிட்டு அவர் பர்சனல் வேலைக்காக இருந்தார். பிஜேபியோட நிறைய குடுக்கல் வாங்கல் வந்து இருந்தாங்க. திரு பொன்ராஜ் அவர்கள் பேசிய வீடியோ பார்த்தீங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 நாள்கள் கழிச்சு அப்படியே பொங்குறாரு. திரு பொன்ராஜ் அவர்கள் பேசியது தவறு. அதை நம்ம வந்து சரின்னு எங்கேயுமே நம்ம வந்து என்டாஸ் பண்ணவே இல்லை. அப்படி பேசியிருக்கும் கூடாது. சொல்ல வந்த கருத்துக்களை அவர் கரெக்டாக டெலிவரி பண்ணாரான்னு நமக்கு வந்து தெரியல. ஆனால் திரு விஜய் அவர்களோட ரசிகர்கள், விஜய் அவர்களோட தொண்டர்கள், தாவேக்கால இருக்கிற இளம் பெண்கள், இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சகோதரி சொல்கிறாங்க, என் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, 9 வீட்டில் வந்து விஜய்க்கு ஓட்டு போடலன்னா சோத்துல விஷம் வச்சு கொன்னுடுவேன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். செய்தாலும் செய்வார்கள், அது வந்து இவங்க செய்யவே மாட்டாங்க நம்ம வந்து சொல்லவே முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணனுக்கு வந்து அக்காவாக இருந்தோம், தங்கச்சியாக இருந்தோம், நாங்கள் வந்து தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக இருப்போம்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒழுக்க சீர்கேடான விஷயம். இது சமூகத்தில் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் வந்து விஜய் கண்டிச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசக்கூடாது அந்த சகோதரி சொல்லிடுவோம். இந்த பெண் வந்து பேசும்போதும் இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது, ஒரு அண்ணனோட அறிவுரையாக நான் வந்து சொல்கிறேன், என்னை நேசிங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்க, இதெல்லாம் வந்து பேசாதீங்கன்னு விஜய் சொல்லியிருந்தாருன்னா, பொன்ராஜ் விஷயத்துல பொன்ராஜ் பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்டார். அவர் நான் பேசியது தவறு, நான் வருந்துகிறேன், யார் மனதையாவது புண்படுத்தினா நான் வருந்துகிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. நான் அந்த தொனியில வந்து பேசல, அது வேற மாதிரி புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு சொல்றாரு. அப்போ அந்த விஷயத்துல நீங்க பொன்ராஜ் மேல டிஜிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து சரி ஓகேவா, நீங்க ஒரு அரசியல் தலைவரா பரவாயில்ல, நீங்க வந்து பொது தளத்துக்கு வந்துட்டீங்க, வந்து சென்னைக்குள்ள வந்துட்டீங்கன்றது எங்களால வந்து புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றது தான் இலக்குன்னா
நீங்க வந்து ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா இல்ல உங்க வழக்கறிஞர் பிரிவு வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்னன்னா ஒட்டு மொத்தமா மீடியா அட்டென்ஷன் வந்து வரணும். இல்ல தன்னுடைய ரசிகர்களை வந்து கொச்சையா பேசிட்டாங்க, அதுக்கோசரம் நான் இறங்கி கேஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரு தலைவராக. நல்ல விஷயம் தான், அவரோட நேர்மையை நம்ம வந்து பாராட்டுறோம். இதே நேர்மை இவரை திருமணம் பண்ண திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் குறித்து அவங்களோட ஐடி விங்ல வந்து சகோதரி சங்கீதாவோட புகைப்படத்தை போட்டா இன்னும் வாய் கூச முடியாத வார்த்தைகள்ல வந்து யார் எழுதுறாங்கன்னா முன்னணி பொறுப்பாளர்கள் எழுதுறாங்க, இவங்களோட இன்ஃபுளுன்சர் எழுதுறாங்க. இதை யார் வந்து வழி நடத்துறாங்கன்னா பிஆர் நிறுவனம். இந்த நிறுவனம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி, யார் விஜயோட பிஏ, விஜயோட பிஆர்ஓ. அவன் கட்சியிலயும் வந்து பொறுப்புல இருக்கான், இணையோ துணையோ பொருளாளரா வந்து இருக்கான். அவன் தான் வந்து இதை வந்து எழுத வைக்கிறான். இது அந்த அந்த காணொலிகள் வந்திருக்கு, அந்த ஆடியோக்கள் வந்திருக்கு. அப்போ உன்னோட மனைவி குறித்து இவ்வளோ அசிங்கமா அருவருக்கத்தக்க வகையில எழுதும் போது அதை வந்து கண்டிக்காத விஜய், வெளியே இருக்கிற ரசிகர்கள், ஏன்னா 52 பேர் செத்து போனது இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து மன்னிப்பு கேட்கல, அதுக்கு வந்து வருந்தல, அதுக்காக வந்து துயரப்படல, எதுவுமே பண்ணாத விஜய் வந்து பொன்ராஜ் சொல்லிட்டாருன்னு என் மனசு ரொம்ப வந்து வருத்தப்பட்டுச்சுன்னு சொல்றது. இது வந்து உண்மையான ஒரு விஷயமா இல்ல வந்து டிராமாவா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்னன்னா பொன்ராஜ் அவர்களை வச்சு திமுக வந்து அடிக்கணும். சரி, பொன்ராஜ் அவர்கள் மேல நீ வந்து கம்ப்ளைண்ட் குத்துனா திமுக எங்க இருந்து வந்தது? திமுக அவங்க பொன்ராஜுக்கு என்ன வந்து சம்பந்தம்? திமுக தான் அவர் வந்து வழி நடத்துது அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க? ப்ரூஃப் வந்து கொடுக்க முடியுமா? இல்ல திமுக ஒரு பொறுப்புல இருக்காரு, திமுக உறுப்பினரா இருக்காரு, எந்த விதமான அடிப்படை அறிவும் கிடையாது. பொன்ராஜ் யாருன்னே ஃபர்ஸ்ட் இவனுக்கு தெரியாதுங்க. அவர் வந்து இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் இருந்த ஐயா அப்துல் கலாமோட ஆலோசகரா இருந்தவர். அவர் பல்வேறு புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு இன்டெலெக்சுவல். அவரு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வந்து நிறைய அரசியல் ஆலோசனைகள் வந்து சொன்னாரு, கமலஹாசனுக்கு வந்து நிறைய ஆலோசனைகள் சொன்னாரு. நாங்களே அவர் வந்து ரொம்ப வருஷமா வந்து பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு அறிவுசார் தளத்தில் இருக்கிறவரை இவனுக்கு வந்து டேமேஜ் பண்றது உள்ளபடியே நீங்க வந்து உள்ளே அவர் தப்பா பேசியிருந்தா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆனா திமுகவோட இணைத்து பேசுறது வந்து முழுக்க முழுக்க அரசியல் வன்மம். இதை வச்சு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கணும். இப்போ திரிஷா விஷயத்திலும் சரி, இவரோட அந்த விவாகரத்து விஷயத்திலும் சரி, இவரோட இமேஜ் வந்து குறைஞ்சு போச்சு, விழுந்து போச்சு. தொண்டர்களே வந்து இன்னைக்கு விஜய்க்கு எதிராக வந்திருக்காங்க. முட்டு கொடுத்தது போதும்னா நீங்க சொல்றபடி பார்த்தா இந்த நிகழ்வுகள் எல்லாமே திட்டமிட்டு ஒரு செட்டப். ஏங்க 8 மணிக்கு விஜய் வெளியில வராலாங்க, யோசிச்சு பாருங்க. 7 மணிக்கு மேலதான் நேத்திக்கு வந்து இரவுல தான் வந்து கொடுத்துட்டு போறாரு கம்ப்ளைண்ட். அது முழுக்க முழுக்க மக்களை திசை திருப்ப செய்கின்ற விஜய் செய்கின்ற அது அப்பட்டமான ஒரு அறமற்ற ஒரு அரசியலா தான் நான் பாக்குறேன். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு செய்தி வந்திருக்கு. நுங்கம்பாக்கத்தில் வந்து 29ஆம் தேதி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆனந்த் வந்து அறிவிச்சிருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பொதுவான நிலவர கருத்து என்னன்னா, பிஜேபி போட்டியிடக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே டம்மி கேண்டிடேட்டை அவர் போட போகிறாரு. பெரம்பூர், வில்லிவாக்கம் இதெல்லாம் இவங்க நின்றுட்டாலும் வெளியே வந்து டம்மி கேண்டிடேட்டை தான் போட போகிறாங்கன்ற செய்தியை சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மைதான் நீங்கள் சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் வந்து விஜய் நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க. அது உள்ளபடியே வந்து நிற்பாரான்னு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தெரியாது. அவர் நின்னாலும் அவர் வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா என்டிஏ கூட்டணி, அதாவது அதிமுக பிஜேபி இருக்கிற கூட்டணி பார்த்தீங்கன்னா டம்மி வேட்பாளர் தான் பார்த்தீங்கன்னா பாமக எடுத்து வந்து போடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பெரம்பூர்ல திமுக அதிமுக தான் அங்கே வந்து ரொம்ப வலுவான ஒரு கட்சி. அந்த இடத்துல வந்து பாஜக வந்து சொல்லி ஏன் நீங்க பாமக அந்த இடத்துல போடுறீங்க? வில்லிவாக்கத்துல பாருங்க, அவங்க வந்து டம்மி கேண்டிடேட் தான் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் தாவேகா நிக்குதோ அங்கெல்லாம் டம்மி கேண்டிடேட்டை போட்டாலும் களத்துல அவங்க வந்து ஜெயிக்க போறதே கிடையாது. ஸோ இந்த உள்ள அரசியல் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து திமுக மட்டும்தான் இவர் டார்கெட். இப்போ அதிமுக அவர் வந்து விமர்சனம் பண்றது இல்லை, ஏற்கனவே பாஜகவை சுத்தமா விமர்சனமே பண்றது இல்லை. இந்த வேட்பாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்க, பிஜேபில இருந்து வந்தவங்க, மித்த பிற கட்சிகள்ல வாய்ப்பு கிடைக்காதவங்க, ரஜினி மன்றத்துல இருந்து வந்தவங்க, இந்த மாதிரி பல இன்னும் சூர்யா மன்றத்துல இருந்து வந்தவங்களுக்குலாம் கூட சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வேட்பாளர் அறிவிக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரளயமே வந்து வெடிக்க போகுது. விஜய்க்காக யாரெல்லாம் வேலை செஞ்சாங்க அவங்கெல்லாம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்க அவங்க தான் வேட்பாளராக வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா இந்த வேட்பாளர்கள்லாம் இந்த பட்டியல் பாஜக கிட்ட கொடுத்து சரி பார்த்து தான் வேட்பாளர் பட்டியலே வெளியாக போகுது. இல்லை, ஒரு கட்சி அது போய் இப்படி இன்னொரு கட்சிக்கு கொடுத்து சரி பார்க்க முடியும்? சரிங்க, இப்போ பாண்டிச்சேரியில் வேட்பாளர் அறிவிச்சாங்க. யாரெல்லாம் வேட்பாளர் அறிவிச்சார் சொல்லுங்க? தமிழ்நாட்டில் வேட்பாளர் பட்டியலை வந்து பாஜக தான் அவங்க சரி பார்த்து பண்றேன்னு சொல்றதே நீங்க கேள்வி கேட்குறீங்கல்ல. லால்பேட்டையில் நிற்கிறவர் யார் உங்களுக்கு சொல்லுங்க? பாஜகவோட மாநில தலைவராக இருந்தாருங்க. காலையில் 10 மணிக்கு அவருக்கு வந்து பாஜக சீட்டு இல்லைன்னு சொல்றாங்க. 12 மணிக்கு இவங்க வந்து சீட்டு கொடுக்குறாங்க. எப்படி உங்களால் கொடுக்க முடிஞ்சது? பாஜக இருந்த 4 பேர், அதிமுக இருந்த 2 பேர்,
கட்சியில இருந்த 30 பேரும் பாத்தீங்கன்னா அங்க போராட்டம் பண்றாங்க. புதுச்சேரியில இருக்க வந்து தாவேக்கால இருந்தவங்க வந்து கட்சிக்காக உழைத்தோனாங்க, என்கிட்ட பணம் கேட்டாங்க, 5 கோடி ரூபாய் பணம் கேட்டாரு புசி ஆனந்த். நாங்க பணம் கொடுக்கறதுனால பணம் கொடுத்தவங்க ஒயின் ஷாப் ஓனர், தியேட்டர் ஓனர், பாஜக இருந்து வந்தவங்க, அதிமுக இருந்தவங்களாம் சீட்டு கொடுத்துறாங்க, நாங்க ஏன் வேலை செய்யணும், அந்த வேட்பாளர் எதிர்த்து நாங்க சுயேட்சை நிப்போம்னு சொல்றாங்க. அப்போ அங்க வந்து உங்களுக்கு பாஜக ஆட்களே வேலை போடும்போது இங்க இருக்கும்போது பாஜக கிட்ட லிஸ்ட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்க எதை வச்சு? இல்ல அங்க வந்து புதுச்சேரியில வந்து புசியானந்த் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அங்க இருக்கிற நிலவரங்களுக்கு தெரியும், அங்க இருக்கிற கனெக்ஷன்ஸ் இருக்கலாம். அதன் மூலமா வந்துட்டு இவர் வளைச்சு போட்டுருக்கலாம் இல்லையா? சரி, அதுக்காக நீங்க வந்து உங்க கட்சியில ஆளே இல்லையா? பாஜக இருந்து ஆள் எடுப்பீங்களான்னு கேக்குறேன். ஏங்க உங்க கொள்கையை எதிரிங்க, அவங்க கொள்கை எதிரி நீங்க தானே சொல்றீங்க. அப்ப எங்க போச்சு உங்க கொள்கை? பணத்துல கரைஞ்சு போச்சு உங்க கொள்கை. அதனாலதான் சொல்றோம், உங்க ஒரிஜினல் ஓனர் பாஜக தான். நீங்க உங்க கொள்கையில கரெக்டா தான் இருக்கீங்க. விஜய் வந்து அவரோட கொள்கையில கரெக்டா தான் இருக்காரு. பிஜேபி ஜெயிக்கிறது தான் அவரோட கொள்கை, திமுகவை எதிர்க்கிறது தான் அவரோட கொள்கை. இந்த கொள்கையில அவர் தயாரா இருக்கா கண்டி. அதை தாண்டி அவருக்கு எந்த விதமான அறமற்ற அரசியலுங்க இது. எப்படிங்க நீங்க வந்து ஒரு பிஜேபி காரனுக்கு சீட்டு கொடுப்பீங்க? எங்க விஜய்க்காக உழைச்சவன், விஜய்க்காக வந்து போஸ்டர் ஓட்டணும், விஜய்க்காக சைக்கிள் ஓட்டணும்னு தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு பருப்பு மாதிரி பேசினார்ல. விஜயும் பேசினாரு, புசி ஆனந்தும் பேசினாரு. இன்னைக்கு யாருக்கு நீங்க வந்து சீட்டு கொடுத்துறீங்க? பாஜக காரனுக்கு சீட்டு கொடுக்குறீங்களங்க. இது எப்படி வந்து சரியான அரசியல், சரியான அணுகுமுறை? இப்போ நீங்க வேட்பாளர்களை பத்தி குறிப்பிடுறீங்க, ஆனா இதெல்லாம் பொதுவாகவே இருக்கிற கருத்து தான். பொதுவா தாவேக்காவை பத்தி அவதூறு பரப்புறாங்க அப்படிங்கிற விஷயம் தான். அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா உங்களால? அவதூறு பரப்புறாங்க, யாரு பரப்புறாங்க சொல்லுங்க. இப்போ வரைக்கும் திமுக ஏதாவது சொன்னாங்களா? தாவேக்கா குறித்தோ இல்ல விஜய் குறித்தோ திமுக ஏதாவது சொன்னாங்களா? யார் உங்களை சொல்றாங்கன்னா அதிமுகவும் பிஜேபியும் தான் உங்களை சொல்றாங்க. ஏன்னா உங்கெல்லாம் உங்க கூட்டணியில் இருக்காங்க. நீங்க உங்களுக்குள்ளே நீங்களே ஒவ்வொருத்தரும் ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணீங்க. நீங்க வந்து விஜயை திட்டுவீங்க, அவங்க வந்து திருப்பி எடப்பாடியை திட்டுவாரு, திருப்பி நயனார் நாகேந்திரன் விஜய் திட்டுவாரு, விஜய் திருப்பி வந்து யாரை திட்டுவாரு? திட்டினது இவங்க 3 பேருக்குள்ள. ஆனா அவர் யாரை திட்டுவாருன்னா முதலமைச்சரை திட்டுவாரு. அவர் இன்னை வரைக்கும் முதலமைச்சர் வந்து விஜய் என்ற பேரை கூட சொன்னதே இல்லைங்க, எதுவுமே சொன்னதில்லை. உன்ன வந்து அழகா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கட்சி பணி இருக்கு, எல்லாமே இருக்குங்க. வேட்பாளர் பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் வந்து தேர்வு பண்ணி 10 மணி நேரம், 73 வயது முதல்வர் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் தொடர்ச்சியா நேர்காணல் பண்றாருங்க. நேர்காணல் பண்ணி வேட்பாளர் வந்து அறிவிக்கிறாங்க. 26 கூட்டணிகளை வச்சு இன்னைக்கு வந்து அவ்வளோ ப்ரெஷரை தாண்டி அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உங்க கூட எவனுமே வரல. கடை விரித்தேன் கொள்வார்கள் என்ற மாதிரி நீ முதல்ல சொன்ன ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன எவனுமே வரல. ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட ஒன்று நோக்கி வரல. இன்னும் சொல்ல போனா விஜய் கூட இருந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பு வந்து திமுக கூட்டணியில் வந்து சேர்ந்தாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதை தாண்டி நீங்க வேட்பாளர் அறிவிப்பு வந்து கொடுத்துருக்கீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெளியாட்கள் தான் எடுத்து போறீங்க. கட்சியில யாருமே வேட்பாளர் வரல. மாவட்ட செயலாம் பிச்சுட்டு ஓடிட்டாங்க, என்ன ஆளை விட்டுருங்க. ஏன்னா நீங்க 5 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும் பேரம் பேசுறீங்க. அப்ப அந்த பணத்தை கொடுத்து போட்டி போடுற அளவுக்கு யாரும் வந்து தயாரில்லை. ஏன்னா விஜயை நேசிக்கிறவர்கள், விஜயோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாமானிய மனிதர்கள் தான். மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்க வேணா, ஒரு சிலர் வேணா தொழில்கள் வந்து சொந்த தொழில் பண்ணலாம். பட் அவங்களுக்கும் கமிட்மெண்ட் இருக்கு. உங்களை மாதிரி யாரும் கொள்ளை அடிச்சுட்டுலாம் இங்க வரல. யாரும் வந்து பின்வாசல் வழியா பணம் சம்பாதிக்கல. யாரும் வந்து பிஜேபி கிட்ட பணம் வாங்கிட்டு இங்க அரசியல் வந்து பண்ணல. உள்ளபடியே விஜய்க்காக அரசியல் பண்ண வந்தவங்களுக்கு நீங்க ஏமாத்திட்டு வெளியில இருக்கவங்க சீட்டு கொடுத்துறீங்க. அந்த சீட்டு கூட ஒரு சிலர் மாவட்ட செயலர் கொடுத்துருக்காங்க. அந்த மாவட்ட செயலர் யாருன்னு பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் வீட்டில் வந்து மாப்பு போட்ட மாவட்ட செயலாளர். இவனுக்கு தான் நீங்க வந்து இன்னைக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துறீங்க. அந்த அவங்க தேர்தல் வரட்டும், அந்த வேட்பாளர் லிஸ்ட் மட்டும் வரட்டும். அப்ப நான் சொல்றேன், விலாவரியா சொல்றேன், ஒருவரோட வேட்பாளரோட ஹிஸ்டரியை நான் சொல்றேன். எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சூர்யா ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள், இந்த மாதிரி ஆட்களை தான் வந்து எடுத்து போட்டு வேட்பாளரா வச்சிருக்காங்க. விஜய் ரசிகர் தானே விசுவாசமா வேலை பார்ப்பாங்க. எப்படி பணம் வேணுமுங்க, கட்சிக்கு பணம் வேணுமுங்க, விஜய்க்கு பணம் வேணும். ஏன்னா அவர் பார்க்காத பணமே கிடையாது. உச்சத்தை விட்டு வந்துட்டாருங்க. அப்ப உச்சத்தை விட்டு வந்துட்டோம்னா நீங்க தான் வந்து பணத்தை வந்து கொடுக்கணும். கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. விஜய் ரசிகர்ன்ற ஒரே ஒரு தகுதி மட்டும் அவங்களுக்கு பத்தாது. அவங்களுக்கு நிறைய கிரைட்டேரியா வச்சிருக்காங்க. நீங்க வந்து தொழில் பண்ணியிருக்கணும், இவங்க கேட்குற பணத்தை நீங்கள் வந்து கொடுக்கணும், நீங்கள் கேட்குற பணத்தை வந்து செலவு பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணாதான் வேட்பாளர் இருக்க முடியும். நீங்கள் விஜய் மட்டுமே நேசித்தா உங்களுக்கு வேட்பாளருக்கான தகுதியே வந்து கிடையாது. அண்ணன் மனசுல நீங்கள் இல்லைங்க, அண்ணன் மனசுல பணம் மட்டும்தான் இருக்கு. ஸோ யார் பணம் கொடுக்குறாங்க அவங்க மட்டும்தான் வேட்பாளர் ஆக முடியும். ஆனால் இந்த விஷயமெல்லாம் விஜய்க்கே தெரியாது. இதெல்லாம் புசிக்கு கீழே நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே இருக்கு. அங்கே வந்து விஜயம் தானே விக்ரம். சரிங்க, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பொன்ராஜ் பேசுறது எப்படி விஜய்க்கு தெரிஞ்சது? 8 நாளுக்கு முன்னாடி மார்ச் 18ஆம் தேதி பேசியிருக்காரு. விஜய்க்கு எப்படி தெரிஞ்சது இது? இப்போ வந்து பல்வேறு மாவட்டங்களில் வந்து பிரச்சனை இருக்குது. அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து அலுவலகத்திலே வந்து காத்துட்டு இருக்காங்க விஜய் கிட்ட வந்து இந்த கம்ப்ளைண்ட் நான் சொல்லணும்னு. உங்கள் வீட்டுக்கு வராங்க, உங்களுக்கு தபால் அனுப்புகிறாங்க, ஓகேங்களா? ஏன்னா உங்களை வந்து ஃபோனில் வந்து தொடர்பு கொள்ள முடியாது. கட்சி அலுவலகத்துக்கு நீங்கள் வர மாட்டீங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, கட்சி அலுவலகத்துக்கு அனுப்புகிறாங்க. ஊடகங்களை சந்தித்து சொல்கிறாங்க, என்கிட்ட பணம் கேட்குறாங்க, எங்களை வந்து அபியூஸ் பண்ணுறாங்க, பாலியல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் விஜய் கேட்டிருக்காரா?
எதுவுமே கேட்கலைங்க. அப்ப பொன்ராஜ் விஷயம் மட்டும் எப்படி விஜய்க்கு தெரியுது? அப்ப இதை போய் சொல்றாங்கல்ல, விஜய் கிட்ட சொல்றாங்கல்ல. அப்ப கட்சியில் நடக்கணும், கட்சி ஒண்ணுமில்லையே உள்ளபடியே டெவலப் ஆகணும், விஜய் வந்து ஜெயிக்கணும்னா கட்சியில் நடக்கிற உட்கட்சி பிரச்சனை விஜய்க்கு போய் சொல்லணும்ல. அதை தாங்க நான் ஆரம்பத்துல சொல்றேன், விஜய்க்கு எதுவுமே தெரியாது. விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பொம்மை, பிஜேபி ஆட்டி வைக்கின்ற ஒரு ஒரு கைபொம்மை. பிஜேபி என்ன சொல்லுதோ, திமுக திட்டுன்னா திட்டுவார், முதல்வர் போய் கடினா கடிப்பாரு, களத்துல போய் குழப்பத்தை உருவாக்குனா உருவாக்குவார். இது மட்டும்தான் விஜய்க்கு தெரியும். தொண்டர்களை அரவணைக்கிறதோ, தொண்டர்களோட வேலை செய்யறதோ, கட்சி பணி செய்யறதோ, எலெக்ஷனுக்கு வந்து போய் வேலை பார்க்கறதோ, மக்களுக்கான திட்டங்களை வந்து பேசுறதோ, இல்லை மக்களுக்கான வந்து செயல் திட்டங்களோ எதுவுமே இருக்காதுங்க விஜய் கிட்ட. அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான், காழ்ப்புணர்வு அரசியல் தான். அதை தாண்டி விஜய்க்கு வந்து எதுவுமே கிடையாது. களத்துல வந்து ஜெயிக்க போறதும் கிடையாது. விஜய் அவர்கள் பேசுறாரு இல்லையா, நான் எப்பெல்லாம் பேச போறேனோ அப்போ வந்து தடங்கள் வருது, வேணும்னே உருவாக்குறாங்கன்னு சொல்லி அந்த கருத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திட்டாரு அவரு. இப்போ நாங்கள் பேசும்போதெல்லாம் அவருக்கு பல வேலைகள் இருக்கு, பல நெருக்கடிகள் இருக்கு, அதனாலதான் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு, தொகுதி பக்கம் வர மாட்டாரு அப்படிங்கிறத மக்களே சொல்றாங்களே. அப்போ அதில் ஜெயிச்சிட்டாருன்னு தானே அர்த்தம் அவரு. இதுக்கு முன்னாடி மக்கள் சந்திப்புன்னு நீங்க நடத்துனீங்க, திருச்சியில் ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் நடத்தீங்க. அதெல்லாம் நீங்க அறுத்து தள்ளிட்டீங்களா? என்ன கருத்தை வந்து சொன்னார் அவர் சொல்லுங்க. தமிழக முதல்வர் வந்து சொல்றாருங்க, மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து சொல்றாரு, டெல்லி போர் வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான், இது வந்து தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் வந்து உங்க பருப்பு வேகாது, நீங்க வந்து டெல்லியில வந்து எங்களை வந்து ஆளுமை பண்ண முடியாது, தமிழ்நாடா டெல்லியா நம்ம வந்து பார்த்துக்கலாம், உங்க அப்பனே வந்தாலும் எங்களை வந்து தோற்கடிக்க முடியாது, தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்றாருல. அதுக்கு விஜய் என்ன பதிலடி கொடுக்குறாரு? ஏங்க எப்ப பார்த்தாலும் டெல்லி டெல்லின்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டில் தாங்க தேர்தல் நடக்குது, ஏன் டெல்லியை வந்து நீங்க குறை சொல்றீங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, அந்த ஓனர் விசுவாசம். பிஜேபி நீங்க திட்டாதீங்க, பிஜேபி நீங்க எதுவும் சொல்லாதீங்க, என்ன வந்து பேசுங்க, நீ யாரா உன்னை பத்தி பேசுறதுக்கு? இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி இருக்குங்க, உள்ளபடியே இங்க வந்து போட்டி திமுக அண்ணா திமுக தான். நீ சும்மா வாய்ஸ் அவடாளுக்கு பேசுறல்ல, டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு சொல்லல, எங்க களத்துல இருக்கீங்க சொல்லுங்க? எங்கேயுமே களத்துல இல்லைங்க. இதுக்கு முன்னாடி போன இடத்துல என்ன கருத்தை அவர் பேசியிருக்காரு சொல்லுங்க? கடைசியா நடந்த வேலூர் கூட்டத்துல என்ன சொல்றாருன்னா, நான் வந்து எல்லா கிராமத்துக்கும் என்னால வர முடியல, யார் உன்னை தடுத்தாங்க எல்லா கிராமத்துக்கும் போக கூடாதுன்னு? ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்தன்னு ஒருத்தன் சொல்றான் பாருங்க, அது எவ்வளவு பெரிய பெரிய மனநிலை, எவ்வளவு பெரிய பண்ணையார்த்தனம். இதை தாங்க சொல்றோம், இது பிஜேபி அரசியல் இல்ல, இது ஆர்எஸ்எஸ் அரசியல். ஆட்சிக்கு வந்துட்டா அவர்கிட்ட கவர்மெண்ட் இருக்கும், அவர் வந்து காவல்துறை சரியா நெறிமுறைப்படுத்தி அவர் வந்து வெளியே போயிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து அரசியல்வாதிங்க, சினிமா நடிகரா இருக்கும்போது நீ எத்தனை பேர் கல்யாணத்துக்கு நீ போன, எத்தனை மாவட்ட செயலர் கல்யாணத்துக்கு நீ போன, எத்தனை மாவட்ட செயலர் இறந்து போன, அதுக்கு நீ எங்க போன? அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே நீ இந்த மாதிரி தான் வெளியில வராம வந்து ஒரு கூட்டத்தை வந்து வெறியேத்தி கிட்டத்தட்ட 15 வருஷமா வந்து போட்டோ ஷூட்டா நடத்தாம அந்த ரசிகர்களை வெறியேத்தி வச்சிருந்து இன்னைக்கு விஜய் வந்தா போதுன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. இது இயல்பாலாம் நடக்கல. நான் சொல்றேங்க, விஜய் தனியா வந்தா, நேத்துக்கு டிஜிபி அலுவலகம் வந்தாரு, சாலையெல்லாம் எங்கன்னா சம்பிச்சு போச்சா? யாராவது விஜய் பின்னாடி வந்தாங்களா? இதுதாங்க நிதர்சனமான உண்மை. விஜயை நோக்கி யாரும் வருவதில்லை, ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்ணாங்க. எங்க அண்ணன் எங்க போனாலும் கூட்டம் ஒண்ணா, எவனும் உங்க அண்ணன் பின்னாடி எல்லாம் வரதுக்கு தயாரா இல்ல. நீங்களே தான் ஒரு கூட்டத்தை கட்டமைச்சு அந்த கூட்டத்தை வந்து பெரிதுபடுத்தி அந்த வருகின்ற உங்களை நம்பி உங்களை பார்க்க வருகின்ற இளைஞர்கள் நீங்க தான் காவு கொடுத்துட்டு. இதுல இருந்து குறைஞ்சபட்சம் விஜய்க்கு அறிவு, சொந்த அறிவு வந்து இப்பயாவது பிரச்சாரத்தை தொடங்குவாரான்னு நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா எட்டு நாளா எல்லா கட்சியும் வந்து களத்துல இருக்காங்க, விஜய் இன்னைக்கு வரைக்கும் களத்துக்கே வரல. பல்வேறு விஷயங்களை பதினீங்க. மிக்க நன்றி. நன்றி தான்.